இருக்கின்றது சந்தோஷமா இருக்கு. அருண் பிரபு வந்து என்கிட்டே ஒர்க் பண்ணியிருக்கான் அப்படின்றதுல எனக்கு ரொம்ப பெருமை. என்கிட்ட இருந்து நிறைய பேர் வந்தாங்க. ரமேஷ் கண்ணா, ஈரோடு சவுந்தர், சேரனுக்கு அப்புறம் ஒரு கிளாசிக் ஃபிலிம் எடுக்கக்கூடிய ஒரு சிறந்த டைரக்டரா வந்து அருண் பிரபு வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம். இந்த படம் வந்து சொல்றதுக்கு ரொம்ப தைரியம் வேணும். ரொம்ப தைரியமா போல்டா ஒரு டெல்லிங் வந்து ஸ்பீடா இருக்கு. சேம் டைம் வந்து ரொம்ப போல்டா இருக்கு. நிறைய பிளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு. நாட் ஓன்லி டைரக்ஷன், டயலாக்ஸ், அப்புறம் மியூசிக் எல்லாமே பிளஸ் பாயிண்ட்ஸ் தான். உட்கார்ந்து பேசுறதுக்கு முடியல. ஐ வாண்ட் டு சியர் அப். எனிவே, ஆல் தி பெஸ்ட் ஃபார் தி ஹோல் டீம். God bless. பின்னிட்டப்பா நைஸ். உயர்ந்த படைப்பை பார்க்கும்போது ஒரு வாசகனால பேச முடியாது, ஒரு பார்வையாளனால பேச முடியாது. அவன் கிட்டத்தட்ட மௌனம் ஆயிடுவான். அந்த மாதிரியான ஒரு மனநிலையில் தான் நான் இருக்கேன். அவனுடைய 3 படைப்புகளையுமே நான் இந்த மாதிரி பிரிவில் பார்த்துருக்கேன். அருவி, வாழ், 3 படமுமே இவ்வளோ தைரியம். அப்புறம் இவ்வளோ டைலாக்ஸ் வந்து ஒரு டைலாக் எழுதுறதே ஒரு ரைட்டருக்கு வந்து அவ்வளோ பெரிய கஷ்டம் சினிமாவில். அடுக்கடுக்கா அவ்வளோ டைலாக்ஸ் வருது. அப்புறம் ரொம்ப குறிப்பாக எனக்கு ரொம்ப ஆச்சரியப்பட்டது வந்து எடிட்டிங். அப்படியே ஒரு இடம் கூட ஒரு பார்வையாளனை சோர்வுபடுத்தாமல் டக்குன்னு போயினே இருந்துச்சு அந்த விஷயங்கள். கரண்ட் பாலிடிக்ஸை நம்முடைய மரபுலேருந்து எடுத்து, அதான் ஒரு கருப்பு சட்டை, ஒரு நதியிலிருந்து எடுத்த அந்த வேரை வந்து எந்த இடத்துலையுமே மிஸ் பண்ணாமல் ஒரு பிரபாதமான ஒரு படைப்பை வந்து மாடர்னாக கொடுத்துருக்கிற அதில் வந்து இந்த சமயத்தில் ஒரு படைப்பாளின்ற முறையில் கட்டி தழுவிக்கிறேன். புருஷோத்தமன் ஒரு அற்புதமான படம் பண்ணியிருக்காரு. அதாவது மலையாள படங்கள், தெலுங்கு படங்கள் வெற்றி அடைஞ்சா தமிழ் படம் வெற்றி அடையலை அப்படின்னு, இது வந்து ஒரு சேலஞ்சிங் படமா இருக்கு. எக்ஸ்ட்ராடினரி ஸ்கிரிப்ட் வித் டீடைல்ஸ். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. பெருமைக்குரியவர். டீடைல் எல்லாமே டீடைல் பண்ணியிருக்காரு. அது ஒரு புதுமை. அதாவது எப்படி எலக்ட்ரானிக்கலி கம்ப்யூட்டரைஸ்டு ரிவெஞ்ச் எப்படி ஒரு ஹீரோ பண்ண முடியும் அப்படின்னு, அவனுடைய பர்த்ல இருந்து அவன் குப்பை தொட்டியில போட்ட ஒரு நிகழ்ச்சியில இருந்து அவன் எவ்வளவு பெரிய ஆளானா, அவனுக்கு எவ்வளவு ஒரு பகுத்தறிவு இருக்கு, எல்லாத்தையும் ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு. இவருக்கு வந்து எல்லாரும் ஒரு கைத்தட்டல் பண்ணிதான். நோ டவுட் அவர் யங் டைரக்டர்ஸ் ஆர் கோயிங் டு சேலஞ்ச் தி ஹாலிவுட் டைரக்டர்ஸ். அந்த மாதிரி படம். அதாவது எல்லாமே ரொம்ப எங்கேயுமே ரொம்ப ஆப்ஜெக்டிவ் சப்ஜெக்டிவ் ஆங்கிள்ஸ் எல்லாமே டீல் பண்ண ஸ்கிரீன் பிளே ஆல்சோ எக்ஸ்ட்ராடினரி. நானும் வந்து ரைட்டரா அசிஸ்டன்ட் டைரக்டரா 100 படம் கிராஸ் பண்ணுவேன். இன்னும் படங்கள் பார்த்துட்டு இருக்கேன், ஸ்கிரிப்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்படி ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. ஸோ இந்த படத்தை மக்கள் வந்து ஆதரவு கொடுக்கணும், பெரும் வெற்றியை கொடுக்கணும் மக்கள். அது அருண் பிரபு, புருஷோத்தமன் மாதிரி நல்ல இயக்குநர்களை அவங்க வந்து ஊக்கம் கொடுத்து அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தா நம்ம தமிழ் இயக்குநர்கள் ஹாலிவுட்டுக்கே சேலஞ்ச் பண்ணுவாங்க. கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை. வாழ்த்துக்கள் அருண். ரொம்ப மோர் தென் 50 இயர்ஸ் நிறைய படங்கள் பார்த்தேன். எஸ்பெஷலி தமிழ் படங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு 180 படம். இப்பவும் சொல்கிறேன், 2025 கூட இது வரைக்கும் ஒரு 140 படம் வந்திருந்ததுன்னா அட்லீஸ்ட் நான் ஒரு 50 படமாவது பார்த்துருப்பேன். எல்லாமே தேட்டரில். அந்த மாதிரி நான் ஒரு சினிமா ரசிகன். இது வரைக்கும் சினிமா நான் பார்த்த படங்களில் ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலிம்னு ஒரு கேரக்டரை ஃபர்ஸ்ட் டைம் ஸ்க்ரீனில் காமிச்சிருக்காங்க. இதுக்கு இந்த டைரக்டருக்கு எவ்வளோ பெரிய தைரியம் வேணும் பாருங்க. அதே மாதிரி இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண விஜய் ஆண்டனி அவர் வந்து இப்படி ஒரு கேரக்டரில் நடிக்க ஒத்துட்டு இருக்காரு பாருங்க. அது ஒரு பெரிய விஷயம். நிறைய இடங்கள் இந்த படம் அழகாக ஸ்கோர் பண்ணிட்டே போகுது. எனக்கு ரொம்ப அரசியல் ஒரு ஆர்வம் உள்ளதுனால நான் சொல்கிறேன். நிறைய கேரக்டர்ஸ் அவர் வந்து கற்பனைன்னு சொன்னால் கூட நமக்கு அது இவரை பற்றி தான் சொல்கிறார் அப்படின்றது நமக்கு தெரியுது. டைலாக்ஸ் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது. அந்த
குறிப்பா ஆப்ரேஷன் முடிவு பண்ணிட்டா அஹிம்சை பத்தி பேசக்கூடாது அப்படின்றதெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு டைலாக். இது வந்து நிச்சயமா ஒரு அவார்டு கொடுக்கப்பட வேண்டிய, இது கௌரவிக்கப்பட வேண்டிய ஒரு படம். அதாவது சில படம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், சில படம் பார்த்துட்டோம்னு சொல்றதே நமக்கு ஒரு பெரிய பெருமையை கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு பெருமையை கொடுக்குற ஒரு அற்புதமான படம் இது. அந்த படத்தை எடுத்து அந்த படத்தை இயக்கிய அருண் பிரபுவுக்கும், இந்த படத்தை தயாரித்த விஜய் ஆண்டனிக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னொன்று, விஜய் ஆண்டனியனுடைய 25th ஃபில்மு அவரும் வந்து ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு ஹீரோன்னு சொல்லுவேன். நான் என் கூட ஒரு படத்தில் ஒரு மியூசிக் டைரக்டர் அவர் பண்ணியிருக்காரு. அவர் வந்து அவருடைய ஸ்கிரிப்ட் செலெக்ஷனே ரொம்ப அழகாக இருக்கு. அவர் கமர்ஷியலாக திங்க் பண்ணுறதே இல்லை, வித்தியாசமான படங்கள் பண்ணணும் அப்படின்றத இன்னைய வரைக்கும் மெயின்டைன் பண்ணுறாரு. அதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் பெரிய வெற்றி அடையணும். வாழ்த்துக்கள். கொடுக்கணும்னு சொல்றேன். எல்லாருக்கும் வணக்கம். சக்தி திருமகன் அருண் பிரபுவோட படங்கள்ல எப்பவுமே வந்து ஒரு அரசியல் இருக்கும், மக்கள் அரசியல். அது அருவியா இருக்கலாம், வாழா இருக்கலாம். இதுக்குலாம் பண்ண 2 படத்துலையுமே வந்து ஒரு நுட்பமான அரசியல் பேசுவார். நான் முதல் முறையாக வெளிப்படையான ஒரு அரசியல் பேசி ஒரு படம் பண்ணியிருக்காரு. ஏன் கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு 2.5 மணி நேர அனுபவம் தான் வந்து சக்தி திருமகன். இந்த படம் மக்கள் நிச்சயமாக கொண்டாடக்கூடிய படமாக மாறும். முதல் வாரம் நல்ல டாக் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ 2வது வாரத்திலிருந்து இது ரொம்ப பெரிய வெற்றியை நோக்கி நகரும் நான் நம்புகிறேன். நிச்சயமாக வந்து இந்த படம் வெற்றி அடைகிற ஒரு வெற்றி விழாவை நம்ம எல்லாம் எதிர்பார்க்கலாம். இதை தயாரித்த இது ரொம்ப துணிச்சலான முயற்சி. ஸோ அரசியல் பேசுறது அவ்வளோ ஈஸி இல்லை. அரசியல் பேசுறதுக்கு இதால் நிறைய நோக்கங்கள் கற்பிக்கப்படும். அதெல்லாம் தாண்டி மக்கள் நல்ல அரசியல் பேசணுன்ற எண்ணத்தோடு வந்திருக்கிற இந்த படத்தை இயக்கிய, தயாரித்த, பங்கெடுத்த அத்தனை பேருக்கும் என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நீங்க தான் உட்காருங்க. நாற்காலி உங்களுக்கு தானே இப்போ நாற்காலி மாறிக்கிட்டே இருக்கும். ஒரே நாற்காலி எத்தனை பேர் தான் சொல்றாங்க? கொஞ்சம் வழி விட்டுங்க. பரவாயில்ல, ஒன்றும் தெரியாது. அருவி திரைப்படத்தோட ரசிகனாக தான் நான் இங்கே வந்தேன். நான் ஒரு அழகிய வாழ்வியலை சொன்ன படம் அது. ஒரு புதுமையான இயக்கமாக இருந்தது. ஆனால் இனிமேல் வந்து சக்தி திருமகனுக்கு ரசிகனாக இந்த படம் பார்த்துட்டு போகும்போது அருண் பிரபுவோட இனிமேல் அடையாளம் வந்து சக்தி திருமகன் தான். எல்லாருமே நிறைய கனவுகளோட தான் சினிமாவுக்கு வரோம். ஆனால் வெறும் சினிமாவை மட்டும் எடுக்கும் பொழுது இந்த சமூகத்தோட சேர்ந்து இந்த சமூகத்துக்காக சிந்திக்கிறது இல்லையா, அது ஒரு சிலர் தான். அதில் எல்லாரையும் விட ஒருபடி சமீப காலத்தில் நிறைய இயக்குநர்களை பார்த்துருக்கோம். எல்லாரையும் விட ஒருபடி முன்னாடி போய் நிற்கிறத பார்க்குறேன். வாழ்த்துக்கள். உட்காரு. அதாவது ஒரு வசனம் இருக்கு, இந்த கிழவனோட தடி வந்து ஊண்டி நடக்கிறதுக்கு மட்டும் இல்லை, தேவைப்பட்டா ஊண்டி அடிக்கிறதுக்கு தான் அப்படின்றது இருக்கு இல்லையா. அது இப்போ இந்த காலகட்டத்துக்கு தேவையான வசனம் மட்டும் இல்லை, ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து அவசியமாகவும் இருக்கு. அருண் பிரபுவை நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு தமிழ் சினிமாவுக்கு கிடைத்த முக்கியமான இயக்குனராக பார்க்குறேன். தமிழ் சமூகத்துக்கு கிடைச்ச முக்கியமான இயக்குனராக தான் நான் பார்க்குறேன். நான் இந்த படத்தின் மூலமாக இந்த படத்தை தயாரித்த விஜய் ஆண்டனிக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு திரைப்படத்தை எடுக்கணும்னு சொல்லிட்டு இப்போ இந்த படம் இவ்வளவு எப்படி சென்சாரை தாண்டி வந்தது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். அந்த அளவுக்கு இந்த நம்ம நாட்டில் வந்து ஒரு கருத்து சுதந்திரம் இருக்கா அப்படின்றது எனக்கு அதிர்ச்சியாக தான் இருக்கு. எது எப்படியோ நடந்துருச்சு, எதுனாலும் சரி. ஏன்னா இந்த சென்சார் கொடுக்குற இடத்துல இருக்கிறவங்க இல்லை அதிகாரத்தில் இருக்கிறவங்களோட பார்வையில் சொல்லணும்னா அருண் பிரபு வந்து ஒரு அர்பன் நக்சல், ஆன்டி இண்டியன் தான். அப்படி ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காரு. மிகச்சிறப்பாக இருக்கு. கேள்வி கேட்கணும் அப்படின்றது இருக்கு இல்லையா, சிந்திக்கணும் அப்படின்றது
கேள்வி சிந்திக்கணும், கேள்வி கேட்கணும். அது ரெண்டு எல்லாருக்கும் பொதுவானது. எனக்கும் அவருக்கும் உங்களுக்கும் எல்லாருக்கும். இந்த படம் நான் ரொம்ப உள்ளிருந்து சொல்றேன், இந்த படம் ஓடலைன்னா பொருளாதாரமா விஜய் ஆண்டனிக்கோ அல்லது அருண் பிரபுக்கோ நட்டம் கிடையாது, தமிழ் சமூகத்துக்கு தான் நட்டம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால வாழ்த்துக்கள். Thank you, thank you. Sir, wishes. தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி திருமகன் படம் பார்த்தேன். ரொம்ப துணிச்சலான ஒரு முக்கியமான படைப்பு. காலங்காலமாக மன்னர்கள் காலத்திலிருந்து இன்னைக்கு மக்கள் ஆட்சின்னு சொல்ற இந்த காலத்து வரைக்கும் இந்த அதிகாரத்துக்கு பின்னாலையும் அதிகாரத்துக்கு உள்ளேயும் உட்காந்துக்கிட்டு உழைக்காத ஒரு கூட்டத்துடைய அத்தனை சதி வலைகளையும் ரொம்ப என்ன சொல்றது மறைச்சு சொல்லாம நேரடியா சொன்னது அந்த துணிவு ரொம்ப பாராட்டத்தக்கது. அதுல சொல்லியிருக்க அத்தனை சூழ்ச்சிகளையும் நம்ம உள்வாங்கிக்கிட்டு எப்படி அந்த உழைக்காத கூட்டத்துக்கு எதிராக இந்த மக்களை சுரண்டுற அந்த கூட்டத்துக்கு எதிராக நம்ம ஒன்று திறனுங்கிறது இந்த படம் மிக முக்கியமான செய்தியா சொல்லுது. அந்த வகையில இந்த படக்குழுவினருக்கு என்ன சொல்றது மிகப்பெரிய நன்றிகள். எல்லாருக்கும் வணக்கம். சக்தி திருமகன் நான் இதுக்கு முன்னாடி ஐயாவினுடைய முந்தைய ஒர்க்ஸ்க்கு பெரிய ஃபேன். அது எந்த வகையிலையும் இந்த படத்துலையும் குறையாம அவரோட கன்சிஸ்டன்சியை ஃபில்ம் மேக்கிங்லையும் சரி, அவர் சொல்ல வந்த விஷயத்திலையும் சரி, விதத்திலையும் சரி எந்த என்ன சொல்றது எந்த குறைவு இல்லாம அதோட நேர்த்தியை நான் பயங்கரமா வியந்தேன். ரெண்டாவது ஜென்ரலா நம்மளுக்கு ரொம்ப புற்றுநோய் போல ஹிடன் த்ரெட்ஸா இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை பத்தி இந்த படத்துல ரொம்ப துணிச்சலா பயங்கர பயங்கர என்ன சொல்றது இது பேசுறதுக்கோ நம்ம ஒரு ஸ்கிரிப்ட்ல இதை எடுத்து வைக்கிறதுக்கே ஒரு பெரிய டெக்னிக் தேவைப்படுது. டெக்னிக்னா அதை எப்படி சொல்ல வர்ற விதத்தை பத்தி அதை முதல்ல ஒரு கிராக் பண்ணதுக்கும் அதை ப்ரெசென்ட் பண்ணதுக்குமே பெரிய தைரியம் வேணும். அந்த வகையில இந்த படம் ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருக்குன்றது இன்னொரு பெரிய பிளஸ். இந்த விஷயத்த சொல்றதுக்கு பொதுவா எல்லாம் இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸை அணுகும் போது அது ரொம்ப வெறும் கண்டென்ட் டேட்டா அப்படின்றது இல்லாம அதுல என்டர்டெயின்மெண்ட் மேபி எங்க ஏதாவது ஒரு இடத்துல விட்டு போகலாம். பட் அது இன்னும் கூடுதல் பலம் என்னன்னா இந்த படம் ரொம்ப என்டர்டெய்னிங்கா ரொம்ப எங்கேஜிங்கா இருந்ததும் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய அசெட்னு நினைக்கிறேன். இந்த படம் நிச்சயமா பெரிய வெற்றி அடையும்ல. இது பெரிய இதுவா என்ன சொல்றது எல்லா மேடை பேச்சுல சொல்றாங்க இந்த படம் வெற்றி அடையும் அப்படியே சொல்லல, நிஜமா அடைஞ்சே ஆகணுங்கிறது என்னோட ஆசை. கண்டிப்பா தேங்க்யூ. தேங்க்யூ ஐயா. ஐயா அருண் பிரபு புருஷோத்தமன் அந்த பேர், அந்த எழுத்து இயக்கம் அருண் பிரபு புருஷோத்தமன் போட்டாலே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அருவி படத்துலேயே அவர் ப்ரூவ் பண்ணியிருந்தாரு. ஆக்சுவலாக அவரோட அடுத்தடுத்த படத்துக்காக நான் எப்பவுமே வெயிட் பண்ணுவேன். இந்த படம் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபில்மாக பண்ணியிருக்காரு. அண்ட் படமாக பார்க்கும்போது சினிமேட்டிக்காக ஒரு கமர்ஷியல் ஃபில்மாக கமர்ஷியல் சினிமாவை மட்டுமே எடுத்துகிட்டு பார்க்கும்போது கூட இது முன்னாடி சங்கர் சார் படங்கள்லாம் வரும். பழைய சங்கர் சார் படங்கள்லாம் இந்த விஜிலாண்டே கான்செப்ட், ராபின்ஹுட் சிண்ட்ரோம் அப்படின்னு அதுலேயே கூட ஒரு டயலாக் இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஜானராக எடுத்துக்கிட்டாலும் உள்ள பேசியிருக்கிற விஷயங்கள் இன்டெப்த்தாக நிறைய யோசிக்க வைக்குது. ரொம்ப ஒரு முக்கியமான படமாக இருக்குது சக்தி திருமகன். அண்ட் இதில் நடித்தவங்க எல்லாருமே நிறைய கேரக்டர்ஸ் அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டு நிறுத்தின மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. விஜய் ஆண்டனி சார் த்ரூ அவுட் த ஃபில்ம் ஆல்மோஸ்ட் எவ்ரி சீன் அவர் இருக்காருன்னு நினைக்கிறேன். அப்புறம் அதில் கீ கேரக்டர்ஸ் பண்ணவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிச்சோடனே எனக்கு தோணுன விஷயம் ஒரு கம்பெல்லிங் நரேட்டிவாக இருக்குது, த்ரூ அவுட் என்கேஜிங்காக இருக்குது.
till the லாஸ்ட் மினிட் ரொம்ப என்கேஜிங்கான ஒரு நரேட்டிவாக இருக்குது. எடிட், சினிமாட்டோகிராஃபி, இந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் கிராஃப்ட்ஸும் வந்து சூப்பராக இருக்குது. முக்கியமாக அருண் பிரபுவோட டயலாக் வந்து நான் ரொம்ப நிறைய இடத்துல ரசித்தேன். நிறைய இடத்துல டயலாக்ஸ் வந்து ரொம்ப ஆச்சரியப்படுத்துகிற மாதிரி இருந்தது. வேறு வேறு லாங்குவேஜ்லாம் கூட எல்லாரும் பேசுகிறாங்க, மந்திரம்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் கூட அவரே தான் எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய ரிசர்ச் இதுக்குள்ளே இருக்குது. எழுத்தாகவும் ரொம்ப நல்ல படமாக வந்திருக்கு. எல்லாரும் கண்டிப்பாக பாருங்கள். இந்த வாழ்த்துக்கள் என்டையர் டீமுக்கு வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். ஒரு சில இயக்குனர்கள் வந்து நம்மளை நிறைய சிந்திக்க வைப்பாங்க, சிரிக்க வைப்பாங்க. ஆனால் ஒரு சில இயக்குனர்கள் வந்து நம்மளை பயங்கரமாக ஒரு கில் ட்ரிப்பில் போட்டுருவாங்க. அந்த மாதிரி ஒரு இயக்குனராக தான் அருண் பிரபு அவரை பார்க்குறேன். ஏன்னா நமக்கு என்ன இவ்வளோ விஷயங்களை அவர் தெரிஞ்சு வச்சிருக்காரு, இவ்வளோ விஷயங்களை படித்து வச்சிருக்காரு. நம்மளும் டெய்லி நியூஸ் பேப்பர் பார்க்கணும், நியூஸ்லாம் டெய்லி பார்க்கணும் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு கில்ட்டுக்குள்ளே நம்மளை வந்து கொண்டு போகிற ஒரு விஷயமா தான் இருந்தது. ஏன்னா அந்தளவுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இவ்வளோ விஷயங்கள் நம்மளை சுற்றி நடக்குது, நம்மளை தெரியாமல் நடக்குது, நம்ம அறியாமல் அதுக்குள்ளே நம்ம ட்ராப் ஆகிருக்கோம் அப்படிங்கிறது வந்து இவ்வளோ விஷயங்களை வந்து ஒரு திரைமொழியாக அழகாக ஒரு ஸ்க்ரீன் பிளே ஒரு படமாக கொண்டு வந்து நமக்குள்ளே செலுத்துறதுன்றது வந்து ஒரு அசாத்திய திறமையாக தான் வந்து நான் பார்க்குறேன். எந்த மாதிரி படங்கள் ஒன்றா வந்து தோக்கும், அது ஆடியன்ஸுக்கு பிடிக்காமல் போகும். ஆனால் நல்லா எழுதக்கூடிய படங்கள் வந்து கண்டிப்பாக என்றைக்குமே தோக்காது. அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக இந்த சக்தி திருமகன் படத்தை பார்க்குறேன். ரொம்ப அழகாக எழுதியிருந்தார். அதே சமயத்தில் அதை ஸ்டேஜ் பண்ண விதம், இவ்வளோ பெரிய உழைப்பு வந்து இந்த டீம் வந்து அந்த படத்தில் போட்டிருக்காங்கன்றது வந்து அவ்வளோ இதுவாக தெரியுது. இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து தான் அவருடைய 25வது படமாக எடுக்கணும்னு நினச்ச விஜய் ஆண்டனி சாருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். தொடர்ந்து இந்த மாதிரி படங்கள் வரணும், நிறைய விஷயங்கள் மக்களுக்குள்ளே போய் மக்கள்கிட்ட போய் சேரணும். அதுவும் இவங்க எல்லாரும் விரும்புகிற அந்த அழகான ஃபாஸ்ட் பேசிங்காக இப்போ இருக்கிற அந்த ஒரு திரைக்கதையில் அந்த ஒரு மொழியில் வந்து இந்த படம் வந்திருக்கிறது வந்து இன்னும் ரொம்ப சூப்பரான விஷயமா இருக்குது. என்டர்டெயின்மெண்ட்டாக என்கேஜிங்காக இருந்தது. கண்டிப்பாக இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும். வெற்றியை தாண்டி இந்த இவ்வளோ இன்ஃபர்மேஷனும் மக்கள்கிட்ட போய் சேரணும். அருண் பிரபுவோட மற்ற படங்கள், அவரோட மற்ற படங்களுக்கும் இனிமேல் வரப்போகிற படங்களுக்கும் வந்து நான் வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்து அவர் மேலே கிரியேட் ஆகிருக்கு. ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. அன்றைக்கி வந்து அவ்வளோ அழகாக படம் பண்ணியிருக்காங்க. பார்க்கும் போதே வந்து ரொம்ப உணர்ச்சிபூர்வமாக இருக்குது. என்னடா சில படங்கள் வந்து பார்க்கும்போது நமக்கு இந்த கதாபாத்திரம் மாறணும் அப்படி தோணும். அந்தளவுக்கு பண்ணியிருக்காங்க. டைரக்டருக்கு வந்துட்டு மிகப்பெரிய ஒரு அவர் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு மூவி எடுத்து ஒரு துணிச்சல் வேணும். அதை தாண்டி டைலாக்லாம் வந்து அவ்வளோ ஆவேசமாக இருக்குது. நமக்கே பார்க்கும்போது வந்து இது நிறைய பேருக்கு வந்து இந்த படம் வந்து படமாக பார்க்காம இதை வந்து செயல்பாட்டை கொண்டு வரணும். ஒரு ஊரில் ஒரு ஏரியாவுக்கு எல்லாருமே இதை பார்த்துட்டு தனி மனிதனாக இருந்தால் கூட கேள்வி கேட்கணும் அப்படின்றத வந்துட்டு இது ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சது. யாருன்னா ஒருத்தன் கேட்டிருந்தா இன்றைக்கி எல்லாமே மாறி இருக்குன்றது ரொம்ப சூப்பராக சொல்லியிருக்காங்க. ரொம்ப இந்த படம் வந்து வெற்றி பெறணும்னு கடவுளை வேண்டிக்கிறோம். ஏன்னா அந்தளவுக்கு அருமையாக பண்ணியிருக்காங்க. எல்லா ஆர்டிஸ்ட்டும் வந்து அவ்வளோ அழகாக நடிச்சிருக்காங்க. எப்படி போகுதுன்னு தெரியல படம். அவ்வளோ அடுத்து இன்னொரு அவ்வளோ ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தோம். கடவுளை வேண்டிக்கிறேன். இந்த படம் வந்துட்டு கண்டிப்பாக நல்லா வந்துடும். இதான் நான் கடவுளை வேண்டிக்கிறேன். அந்தளவுக்கு அழகாக இருந்து சில நேரத்தில் வந்து நமக்கே ஒரு வெறி வச்சு நேரத்தை ஐயோ என்னடா அதுன்னு கடைசியில் வந்து விஜய் ஆண்டனி சார் வந்து சாகக்கூடாதுன்னு நினச்சேன். அதே மாதிரி வந்து அது மன திருப்தியாக இருந்து ஓகே இந்த மாதிரி நல்லதை பண்ணவர் வந்துட்டு
கடைசி வரைக்கும் அதை உயிராக்கணும் எப்படியாச்சும் ஒரு இடத்துல அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி நடந்தது. ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. படம் வந்து வெற்றி வந்து கடவுளை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. சக்தி திருமகன் அந்த படம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் நிறையா படங்கள் தொடர்ந்து பார்ப்பேன். பட் வந்து எல்லா வாழ்க்கையிலையும் காதல் இருக்குமானா தெரியல, அது மாதிரி பேய்லாம் வந்து பயமுறுத்தி இருக்குமானா தெரில, இல்லை வந்து ஏதாவது வித்தியாசமான ஜேனர் இருக்குமானா தெரில. பட் இந்த படத்தில் சொன்ன பிரச்சனைகள் எல்லாமே டே டு டே லைஃப்பில் நம்ம எல்லா மக்களுமே ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம். அண்ட் அது எப்படி கண்டுக்காமல் அது போய்கிட்டே இருக்குது, அதை ஏன் நம்ம தட்டி கேட்கறது இல்லை அப்படிங்கிறதான் வந்து நம்மளே தட்டி கேட்குற அளவுக்கு வந்து படத்தில் காமிச்சிருக்காங்க. அண்ட் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க, அது எல்லாமே ரொம்ப ரியல் லைஃப்பில் நம்ம எல்லாருக்குமே கனெக்ட் ஆகுது. ஏன்னா இப்போ நானே எக்ஸாம்பிள் அப்படி தான். ஒரு நாளைக்கு ஃபோன் எடுத்தேன்னா ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஃபோன் யூஸ் பண்ணி சும்மா ஸ்வைப் பண்ணிட்டு எல்லாத்தையும் பார்ப்பேன், எல்லா பிரச்சனையும் பார்த்துட்டு நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருக்கேன். ஸோ அதுதான் இங்கே மிகப்பெரிய தப்பு அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. பட் உண்மைதான், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே ரொம்ப அற்புதமாக நடிச்சிருந்தாங்க. ஜென்ரலாக வந்து இப்போ உள்ள காலகட்டங்களில் மீடியாவில் வந்து பாசிட்டிவோட நெகட்டிவ் விஷயங்கள் தான் நம்ம அதிகமாக ஷேர் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதில் அவ்வளோ பாசிட்டிவிட்டி இருக்குது. ஸோ அதனால் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியது எல்லாருடைய கடமை. ஸோ எல்லாருமே நிறையா செலவு பண்ணுவோம் சும்மா சின்ன சின்ன விஷயங்களுக்குலாம். ஸோ ஒரு 200 ரூபா செலவு பண்ணி இந்த படத்தை வந்து தேட்டரில் போய் பார்க்கலாம். இதனால் நீங்கள் நெகட்டிவ் திட்டினா கூட பரவாயில்ல, எல்லாருமே போய் இந்த படத்தை பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, எல்லாருக்குமே பிடிக்கும். அண்ட் விறுவிறுப்பாக என்டர்டெயின்மெண்ட்டாக, அதாவது என்னதான் மெசேஜ் என்னதான் சமுதாய கருத்துக்களை சொன்னாலுமே அதை ரசிக்கிற வகையில் ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு போரடிக்காத வகையில் ஒவ்வொரு சீனுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. விஜய் ஆண்டனி சார்லேருந்து நடித்த ஹீரோயின் அப்புறம் வந்து எல்லாமே கேஸ்ட் அண்ட் க்ரூ சூப்பராக பண்ணியிருக்காங்க. டேரக்டர் சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சக்தி திருமகன் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குது, மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா பாசிட்டிவிட்டியை வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம தான் அடுத்தடுத்து எடுத்துகிட்டு போகணும். ஸோ எல்லாருமே பாசிட்டிவாக அந்த படத்தை பாருங்கள், எல்லாருமே அதை ஒரு வாட்டி பாருங்கள். தேங்க்யூ. சக்தி திருமகன் அந்த படம் பார்த்துட்டு வரோம். இப்போது இருக்கிற சமகால அரசியலில் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை ஒரு சாமானிய மனுஷன் வந்து எப்படி ஏற்றுக்க முடியாமல் எந்த அளவுக்கு நமக்குள்ள ஒரு பெரிய ஆதங்கம் இருக்கோ, எத்தனை கேள்விகள் இருக்கோ, அது எல்லாத்துக்குமான ஒரு பதிலாக நம்ம ஒட்டுமொத்தமாக எல்லாருடைய கேள்விகளும் தான் இந்த கதைக்குள்ளே ஒரு இயக்குனர் கேட்டிருக்காரு. இந்த கிளிப்பிங்கை பார்த்தீங்கன்னா நமக்கான படமாக தான் இதை நான் பார்க்குறேன். நான் இந்த படத்தை நீங்கள் தேட்டருக்குள்ளே வந்து இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த உணர்வு உங்களால் புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா பார்த்துட்டு வந்து எனக்கே ரொம்ப அவ்வளோ ஒரு பெரிய கஷ்டமாகவும் வலியாகவும் இருக்குது. அதாவது இப்படி ஒரு சூழ்நிலைக்குள்ளே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறத வந்து இவ்வளோ பயங்கரமாக வந்து ஒரு படம் பிடிச்சி காமிச்சிருக்காரு. எவ்வளோ தைரியம் வேணும் இந்த பொலிட்டிக்கலை பேசுறதுக்கு. இவ்வளோ ஒரு சினிமாவாக கமர்ஷியலாக என்டர்டெயினாக எந்த இடத்துலையும் குறையாமல் டெக்னிக்கலாக எல்லா சைட்லையுமே பயங்கர ஸ்ட்ராங்காக இப்படி ஒரு கதையை பண்ணியிருக்கிறது, திரைத்துறையில் இப்படி ஒரு படம் வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த மாதிரி இயக்குநர்களை பயங்கரமாக ஊக்குவிக்கணும்னு நான் உண்மையிலேயே நான் ரொம்ப ஆசையை கேட்டுக்கிறேன். ரொம்ப முக்கியமான படம் இந்த படம். தேட்டரில் தயவு செஞ்சு வந்து பாருங்கள். இது நமக்கான படம், நம்மளுடைய உணர்வுகளை பயங்கரமாக தூண்டி எடுக்கக்கூடிய ஒரு படமாக இருக்குது. மிஸ் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு பாருங்கள். சக்தி திருமகன் பார்த்துட்டு வந்திருக்கோம். எனக்கு ரொம்ப ஆச்சரியம் ஆக்சுவலாக. அவர் அருண் பிரபு வந்து ஃபஸ்ட்டு அருவி பண்ணார், வாழ் பண்ணார், ரெண்டுமே எக்ஸப்ஷனல் ஃபில்மு. ரொம்ப பியூட்டிஃபுல்லான இமோஷனு சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸாக கன்வெர்ட் பண்ணுறது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் அவரோட ஒர்க் பார்க்குறது. இந்த படம் இன்னும் அதை விட ஆச்சரியம் தான். அந்த சென்சிபிலிட்டிலேருந்து ஒரு இவ்வளோ ஒரு மாஸ் கமர்ஷியல் ஃபில்மாக பண்ணியிருக்கிறதுன்றது ஃபஸ்ட்டு அது பெரிய ஆச்சரியம். அதுக்கப்புறம் அது அந்த படத்துக்குள்ளே என்ன வேல்யூ இருக்குன்றது எனக்கு ரொம்ப ஹானஸ்டாகவே நிறைய படங்களை பார்த்து நம்ம பிரமிப்பாக இருக்குன்னு சொல்லுவோம். உண்மையாகவே எனக்கு இந்த படம் வந்து ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. பிகாஸ் 90கள்லையும் 2000லையுமே வந்து நமக்கு நம்ம மண்ணுக்கு நமக்கு நம்ம தமிழ் சமூகத்துக்கு எதிரான வேல்யூ பேசுகிற படங்களை நமக்கு தெரியாமலே நமக்கு புரியாமலே நம்ம கைத்தட்டி கொண்டாட வச்சுட்டு இருந்தாங்க ஒரு சில ஃபிலிம்ஸும் அந்த ஃபிலிம்ஸ் பேசின விஷயங்களும். ஆனால் அதுக்கான கவுண்டர் பாலிட்டிக்ஸாக தான் இந்த படம் பார்க்குறேன். அதுக்கான அது என்னெல்லாம் பேசிச்சோ அதுக்கான எதிராக எதை பேசணுமோ அதுதான் இந்த படம் பேசுது. இதுதான் சரியான இந்த நிலத்துக்கான நம்ம மொத்த தமிழ் சமூகத்துக்கும் தேவைப்படுற வேல்யூவை ஒரு ஹீரோ கேரி பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி என்னால் ரொம்ப தைரியமாக உறுதியாக சொல்ல முடியும். ரொம்ப நம்பிக்கையாக இருக்குது. ஆக்சுவலாக இப்போ தண்டகாரண்யம் வந்திருந்துச்சு, அகெயின் சக்தி திருமகன் வந்திருக்கு. ஃபில்ம் மேக்கர்ஸோட சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட இவ்வளோ ஃபைனாக இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அதை சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸாக மாற்ற முடியுது அப்படிங்கிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இது ரொம்ப 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 முக்கியமான படம். அண்ட் கமர்ஷியலாகவுமே எக்ஸப்ஷனலாக இருந்தது. சினிமேட்டிக்காக டெக்னிக்கலாகவும்
ரொம்ப ஃபைனஸ்ட் ஃபிலிம். சினிமோட்டோகிராஃபி வைஸ், நடிகர்களோட பர்ஃபார்மன்ஸ், விஜய் ஆண்டனி சாரோட ரொம்ப கண்ட்ரோல்டாக அவரோட ப்ரெசன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. க்ளீன் மாஸ் கமர்ஷியல் ஃபிலிம் பண்ணியிருக்கீங்க. அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. ஆக்சுவலாக நம்ம வேற இதில் இந்த படத்தை கவனிக்க முடியாமல் போச்சு. எனக்கு நான் ரொம்ப இந்த டைம் வரல அப்படின்னா ரொம்ப மிஸ் பண்ணி தான் இருப்பேன் இந்த படத்தை. நிச்சயமா எல்லாருமே இந்த படத்தை பார்க்கணும். irrespective ஆஃப் என்ன கமெண்ட்ஸ், என்ன யாரு ரிவ்யூஸ் சைடில் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத தாண்டி எல்லாருமே இந்த படத்தை ஒரு தடவையாவது விட்னஸ் பண்ணணும் அப்படின்னு தான் நான் வேண்டி கேட்டுக்கிறேன். மகிழ்ச்சி. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். சக்தி திருமகன் இந்த படம் ரிவ்யூக்கு வந்து கூப்பிட்டுருந்தாங்க. ஆனால் நான் எதிர்பார்த்தது அந்த ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது இது இன்னொரு கமர்ஷியல் படம், ஒரு என்கேஜிங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு வந்தேன். ஆனால் இது ரொம்ப கமர்ஷியலாக, ஆனால் இதில் பேசியிருக்க பொலிட்டிக்கல் அவேர்னஸ், பொலிட்டிக்கல் கண்டென்ட் வந்து ரொம்ப வியப்பாக இருந்தது. இதை வந்து ரொம்ப போல்டாக இந்த காலகட்டத்தில் இப்போது இதை முன்னெடுத்து சொன்ன இயக்குனருக்கு வந்து கண்டிப்பாக வாழ்த்துக்கள். இந்த படத்தை வந்து எல்லாருமே கடந்து போயிட முடியாது. இந்த படத்தை வந்து பார்க்கும்போது அதை வந்து அவங்களுக்கு நிறைய கேள்விகளை வந்து கேட்கும். இந்த படத்தை வந்து எல்லாருமே கண்டிப்பாக பார்க்கணும். ஒரு அடிப்படையான ஒரு அரசியல் புரிதல், முதலாளித்துவம், அதிகார வர்க்கம், இதெல்லாம் வந்து நம்மளை எப்படி சுரண்டுது, நம்ம எப்படி நிறைய கேள்விகள் இந்த படத்தை வந்து தவறாமல் பார்க்கணுன்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா இது அடிப்படை ஒரு பொலிட்டிக்கல் அவேர்னஸை கூட நம்ம சமூகத்துக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பங்களிப்பாக இந்த படத்தை நான் பார்க்குறேன். இந்த படத்தை இயக்கிய இயக்குனருக்கும் அந்த படக்குழு, நடிகர்கள் எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்கள். இந்த மாதிரியான படங்களை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். நன்றி. வந்திருக்க ப்ரெஸ் மீடியா எல்லாத்துக்கும் வணக்கம். சக்தி திருமகன் படத்தோட ப்ரிவியூக்கு கூப்பிட்டுருந்தாங்க. நான் படம் ட்ரெய்லர் பார்த்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் வந்தேன். ஆனால் எனக்கு பயங்கர ஒரு பயமும் இருந்துச்சு. ரொம்ப பெரிய நம்பர்ஸாக இருக்குது படம். ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லரோட இதுவாக இருக்குது. எனக்கு பொலிட்டிக்கல் த்ரில்லர்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். அந்த ஜானர் ரொம்ப பிடிக்கும். இது எப்படி இருக்க போகுது, தமிழ் ரொம்ப நாள் ஆச்சு வந்து அப்படின்னு வந்தேன். ஒரு படத்தில் கருத்து சொல்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. கருத்து கூட யார் வேணால் சொல்லிடலாம். பட் கருத்தை என்டர்டெய்னிங்காக சொல்கிறதுங்கிறது வந்து அது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட். எனக்கு அவரோட அருவி படமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து இவரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் எடுத்தது எப்படி பண்ணியிருக்காருங்க. ரொம்ப ஒரு ஹோல்சமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. பயங்கர ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் வந்து நல்லா எல்லாரும் ஃபேமிலியோட எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு என்டர்டெய்னிங்கான ஜோனில் பண்ணியிருந்தாரு. இந்த படம் கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கணும். உங்கள் ஃபேமிலியோடய வந்து பார்க்குறதுக்கு ஒரு படமாக இருக்கும். நம்மளோட பயங்கரமாக ரிலேட் பண்ணிக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். எல்லாரும் அவங்க வாழ்க்கையோட இருக்கிற கஷ்டத்தோட, அதுக்கு பின்னாடி இருக்கிற பாலிடிக்ஸோட பயங்கரமாக ரிலேட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். இந்த படம் வெற்றி அடைஞ்சிருக்கு, எல்லாத்துக்குமே தெரியும். ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டேன். எனக்கு படத்தோட இயக்குனருக்கும், நடித்த நடிகர்களுக்கும், மற்ற டெக்னீஷியனுக்கும், ப்ரொடியூசர்ஸ் எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் மனமார்ந்த நன்றிகள் அண்ட் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. கேள்வி கேட்கறது அப்படிங்கிறது தான் எவல்யூஷனோட பேசிக்கான ஒரு ஸ்டான்ஸ். எந்த கேள்வி கேட்டாலும் கேள்வி கேட்கணும். அதுதான் வந்து நம்மளோட வளர்ச்சி அடைய வைக்கும். அந்த ஒரு லைனை வச்சுதான் இந்த படம் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்கும் கேள்வி கேட்கணும் அப்படின்னு. ஒரு சில படங்கள் தான் வந்து அரசியல் படுத்தும். அந்த அரசியல் தெளிவையும் அரசியல் படுத்துறதையும் செய்யக்கூடிய ஒரு படமா சக்தி திருமகன் இருக்கு. படத்துல வந்து ஒரு விஷயத்த கமர்ஷியலா சொல்றது இருக்குல்ல, ஒரு செய்தியை வந்து கமர்ஷியலா சொல்றத ரொம்ப அற்புதமா வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்கிரீன் பிளே எல்லாம் வேற லெவலுக்கு இருக்கு. வழக்கமா மாஸ்னா வந்து ரத்தம் சதவீதமா தான் ரீசெண்டா பார்த்துட்டு இருக்கோம். ஆனா அப்படி எதுவுமே இல்லாம ஸ்கிரீன் பிளேல சீன்ஸ்ல மாஸை ஃபீல் பண்ண வச்சு ஒரு பயங்கரமான ஒரு கூஸ் பம்ப்ஸை கொடுத்த திரைப்படமா சக்தி திருமகன் இருக்கு. யாழ் அப்புறம் அருவியுடைய டைரக்டர் அன்பு கிட்ட இருந்து இப்படி ஒரு கமர்ஷியலான ஒரு சம படம் வந்திருக்கு. ரொம்ப அற்புதமா இருக்கு. கண்டிப்பா நம்ம எல்லாருமே கொண்டாட வேண்டிய ஒரு படம். தியேட்டர்ல கண்டிப்பா பாருங்க. பத்திரிகை தொலைக்காட்சி தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். அருண் கிட்ட இருந்து இப்படி ஒரு படம் வருன்றது வந்து எனக்கு வந்து நல்லாவே தெரியும். ஏன்னா அருணோட ஃபர்ஸ்ட் படமே அருவி வந்து ஒரு
மிக முக்கியமான அரசியலை வந்து முன் வச்சிச்சு. ஆக்சுவலா இந்த படத்துல வந்து யாருக்கான அரசியலை பேசணுன்றத வந்து அருண் வந்து ரொம்ப வந்து தெளிவாகவே சொல்லியிருக்காரு. ஏன்னா இங்க அதிகாரம் என்பது வந்து யார் கையில இருக்குது, அந்த அதிகாரத்தை எதிர்த்து யார் இங்க வந்து கேள்வி கேட்கணும்னு ஒரு கட்டமைப்பை வந்து ஒரு அரசியல் ஸ்ட்ரக்சரை இங்க வந்து உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள யார் வந்து கேள்வி கேட்கணும் அப்படின்றத அருண் வந்து இந்த படத்துல வந்து ரொம்ப ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. அதே போல வந்து அருண் வந்து தன்னுடைய ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து 2வது படமும் சரி 3வது படமும் சரி அருண் கிட்ட வந்து எப்போதுமே எளிய மக்களுக்கான ஒரு அரசியல் இருக்கும். யாருக்காக இங்க நம்ம குரல் கொடுக்கணும், யார் அந்த குரல் கொடுக்க வரணும்ன்றதுல வந்து அருணுக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு தெளிவான ஒரு பார்வை இருக்கும். அருணை நான் வந்து ஆக்சுவலா எப்படி பாக்குறேன்னா, இந்தியாவுடைய மிகப்பெரிய எழுத்தாளர் அருந்ததி ராய் தான் சொல்லுவாங்க. ஆக்சுவலா நம்ம ஒரு கவிதை, ஒரு சிறுகதை, ஒரு நாவல் அதை நம்ம படிக்கும் போது வந்து அது நம்ம மனச்சாட்சியை போட்டு உலுக்கி வந்து கேள்வி கேட்கணும். அப்படி கேள்வி கேட்கலன்னா அது வந்து டஸ்ட்பினுக்கு தான் சமம்னு சொல்லி, ஆனா அருள் இருக்கிற ஒவ்வொரு படைப்பும் வந்து கேள்வி கேட்கும், அது வந்து பதில் சொல்ல வைக்கும். அதனால இந்த படத்தை மீடியாக்கள் வந்து தயவு செய்து மக்கள் கிட்ட வந்து கொண்டு போகணும். அருண் போன்ற இயக்குனர்களை வந்து இந்த தமிழ் சமூகம் வந்து பாதுகாக்கணும் என்றது சொல்லி அருணுக்கு வந்து என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்களை வந்து சொல்லிக்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். சக்தி திருமகன் படத்துடைய ஸ்பெஷல் ஷோ பார்த்துட்டு வரோம். முதல்ல வந்து எனக்கு அருண் வந்து ரொம்ப ஃபேவரட்டான டைரக்டர். நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்த காலங்களில் அருவி படம் பார்த்துட்டு ஒரு நிகழ்ச்சியில அந்த படத்தோட மேக்கிங்கை பார்த்துட்டு அந்த படத்தோட கேரக்டரைசேஷன் பார்த்துட்டு அதோட ஒரு பெரிய எப்படி ஒரு படம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி தேம்பி அழுதுகிட்டே ரோட்ல வந்திருக்கேன். ஸோ அப்படி எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால எனக்கு அவர் மேல ஒரு பெரிய மரியாதையும் காதலும் இருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் இன்னைக்கு வந்து இந்த இதுல எனக்கு ஒரு அழைப்பு கிடைச்சது நான் வந்து ஒரு ரொம்ப பெரிய பிளஸ்ஸிங்கா நினைக்கிறேன். அண்ட் முதல்ல நான் அருண் கிட்டேயும் இந்த படம் பண்ண டீம் கிட்டேயும் நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னு சொன்னா பொதுவாக எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போய் பார்த்துறது, நான் வந்து ஒரு சினிமா ஃபேனா என்ன நானே ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேன். ஆனா FDFS போய் எந்த ரிவ்யூவும் கேட்காம போய் என்னோட அறிவு என்ன சொல்றதுன்னு பாக்குறதுக்காக எனக்கு பிடிச்ச படங்கள்லாம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்ப்பேன். ஆனா இந்த படத்துக்கு சில ரிவ்யூவர்ஸ் வந்து தப்பா ரிவ்யூ கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ரிவ்யூவை நம்பிட்டு நான் வந்து படம் பார்க்காம இருந்தேன் 2-3 நாள். அதுக்கு வந்து நீ மன்னிச்சுக்கணும். இந்த படத்துல வந்து பெரியார் வந்து ஒரு மேடையில சொன்ன ஒரு விஷயத்த திருப்பி கோடிட்டு சொல்லியிருப்பாங்க. நான் என்ன சொன்னாலும் அதை நீ நம்ப வேணாம், உனக்குன்னு ஒரு அறிவு இருந்துச்சுன்னா யோசிச்சு அது என்ன சொல்றதோ அதன்படி கேளுன்னு சொல்லி, இப்ப என் அறிவு என்ன சொல்றதோ அதைப்படி கேட்டுதான் நான் சொல்றேன். இந்த படம் வந்து இது படம் சொல்ல முடியாது, ஒரு ரெவல்யூஷன் சொல்லலாம். இந்த படத்தை எடுத்ததுக்கு வந்து அருணுக்கு மிகப்பெரிய பாராட்டுகள், என்னோட மரியாதையும். அண்ட் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு வந்து ஒரு பெரிய கட்ஸும் ஒரு நல்ல மனசும் வேணும். உங்களையும் என்னையும் யாரோ ஒருத்தர் அளவு கடந்து காதலிச்சா மட்டும்தான் இப்படி ஒரு படம் எடுக்க முடியும். ஸோ இது வந்து நமக்கான படமா இருக்கு. இந்த படத்துக்கு வந்து இந்த படத்துக்கு நாம என்ன செய்ய போறோம் அப்படின்றது எனக்கு தெரியாது. இந்த படம் நமக்கு நிறைய விஷயங்கள் செய்ய போகுதுன்றது மட்டும் நமக்கு தெரியுது. சக்தி திருமகன் இஸ் a revolution, not a film. எல்லாருக்கும் வணக்கம். சக்தி திருமகன் இப்போதான் ப்ரீமியர் ஷோ பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஆக்சுவலி பயங்கர ஒரு என்ன சொல்றது ரெஃப்ரெஷிங்கான ஒரு ஒர்க்காக இருந்தது. ஒரு பொலிட்டிக்கலாக ரொம்ப நுவான்ஸ்டான நிறைய டிஸ்கஷன்ஸை முன்வைக்கிற ஒரு படமாக இருக்குது. ரொம்ப லைக் லோக்கல் பாலிடிக்ஸ்லேருந்து ரொம்ப கிரவுண்ட் லெவல் பாலிடிக்ஸ்லேருந்து மேலே டாப் லெவல் பாலிடிக்ஸ் வரைக்கும் நடக்கிற நிறையா விஷயங்களை வந்து அலசி ஆராய்ஞ்சு அதை பற்றின ரொம்ப நுவான்ஸ்டான ஒரு டிஸ்கஷனை முன்வைக்கிற ஒரு படமாக இருக்குது. இது எல்லாருக்குமே ஒரு ஐ ஓப்பனராக இருக்கும்னு நினைக்கிறேன். அருவியுமே சரி வாழுமே சரி கிராஃப்டாக பயங்கர ஒரு ரொம்ப ஷார்ப்பான படங்கள். அதே வரிசையில் இப்போ இந்த மாதிரியான ஒரு ரொம்ப ரெலவெண்ட்டான டாபிக்ல ரொம்ப ஒரு கமர்ஷியலான ப்ரெசன்டேஷன்ல அந்த கிராஃப்டும் கலக்கும் போது ரொம்ப ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஒரு வாட்சாக இருந்தது. அண்ட் என்டையர் டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்கு. படத்தை கரெக்டாக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்கு. படத்தை கரெக்டாக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிற பொறுப்பு வந்து உங்களுக்கு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி.